அறம் மற்றும் மாயா சந்திப்புகள் வாரங்கள் ஆகி அவர்களின் நட்பு மெதுவாக காதலாக மாறியது. இருவரும் ஒருவரை மற்றொருவரின் நினைவுகளில் அடிக்கடி காண ஆரம்பித்தனர். வேலை, கலை, கனவுகள் பற்றிய உரையாடல்கள் தங்களுக்குள் ஒரு தனிப்பட்ட உலகத்தை உருவாக்கியது. ஒரு மாலை, நகரத்தின் ஒரு அழகான பூங்காவில் நடந்து செல்லும்போது மாயா சொன்னாள், "நீ இல்லாவிட்டால் இந்த நகரமும் வெறுமையாகவே இருக்கும் போலிருக்கிறது." அரவ் அவளை கவனமாக பார்த்து, "நான் இருக்கிறேன் என்பதே தான் நம் உலகத்தை முழுமையாக்குகிறது" என்றான். அவர்கள் ஒருவருக்கொருவர் நிழல் போல அருகில் இருந்தனர். விரல்கள் மெதுவாக துடிக்கின்றன. மழை பெய்த ஒரு இரவு, அவர்கள் நகரத்தின் ஒளிகள் பிரகாசிக்கும் வீதியில் நடந்து கொண்டிருந்தார்கள். சிறிய மழைத்துளிகள் முகத்தில் விழுந்தபோதும் அவர்கள் சிரித்து ஓடியனர். அரவ் மாயாவை மெல்ல அணைத்து, "இந்த நொடி என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது" என்றான். மாயா அவனின் மார்பை தட்டிக்கொண்டு சிரித்தாள். இதுவரை சொல்லாத உணர்ச்சிகள் அந்த நெருங்கலின் மூலம் வெளிப்பட்டன. ஒரு வாரம், அரவ் தனது கீத பாடலை மாயாவுக்காக எழுதியான். மாயா அந்த பாடலை கேட்டு கண்ணீரை தணித்தாள். ஆனால் இதோடு அந்த பாடல் அவர்களுக்கு ஒரே இதயத்தைப் போல உணர்ச்சி கொடுத்தது. இருவரும் கண்ணை நெருங்கி பார்த்து மெதுவாக தங்கள் முன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் உணர்ச்சி வெளிப்படுத்தினர். அந்த அன்பும் நட்பு நம்பிக்கையும் அவர்களை இன்னும் நெருங்க வைத்தது. நகரின் கூரையிலிருந்து இரவு வெளிச்சங்களை பார்ப்பது அவர்களின் புதிய வழக்கம் ஆகிவிட்டது. ஒரு நாள், அரவ் மாயாவை கூரைக்கு அழைத்தான். நகரத்தின் ஒளிகள் தங்களை குளிர்ந்தே பார்த்தன. "நீ என் கதை, என் இசை, என் ஒளி," அரவ் மெதுவாக சொன்னான். மாயா அவனை நிமிடங்கள் பார்வையில் பார்த்து தன் இதயத்தை திறந்தாள். அவர்கள் ஒரு முறை மீண்டும் மெதுவாக முத்தம் பரிமாறினர். ஆனால் இதுவே முழுமையான காதல் உணர்வு, வெறும் மெய்மூட்டல் அல்ல. நாட்கள் கடந்தும் அரவ் மற்றும் மாயா அவர்களது காதலை ஆழமாக உணர்ந்தனர். காலை காபி அருந்தும் போது மாயா தனது கையில் உள்ள காகிதத்தில் சிரித்து புன்னகைத்தாள். "நீ எப்போதும் எனக்கு ஒரு அதிசயத்தைப் போல இருக்கிறாய்" என்று. அரவ் தன் கண்ணில் ஒரு மென்மையான பார்வை வைத்து, "நீ என் கனவுகளுக்கு நிறைவு, என் வாழ்வின் ஒளி" என்றான். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு புதிய உறுதியை அளித்தது. உணர்ச்சிகள் மெதுவாகவும் நெருங்கியதாகவும் வளர்ந்தன. ஒரு மாலை, அவர்கள் அருகிலுள்ள கடற்கரை பகுதியில் நடைபயணம் சென்றனர். அங்கே கடல் அலையின் இசை மற்றும் மெல்லிய காற்று இருவரையும் சுற்றியது. மாயா அரவ் கைகளை பிடித்து நிமிடங்கள் கழித்தாள். அரவ் அவளை கவனமாக பார்த்து, "நீ இல்லாமல் இந்த உலகம் வெறுமையாகும்" என்றான். மாயா சிரித்தாள். அவளது கண்ணில் அந்த உறுதி மற்றும் நம்பிக்கை சிதறின. அவர்கள் அருகிலிருந்த மரங்களின் அண்டையில் மெதுவாக ஒரு முத்தம் பரிமாறினர். இது அவர்கள் உறவின் உணர்ச்சியை மேலும் வலுப்படுத்தியது. அடுத்த வாரம், அரவ் தனது இசை கச்சேரி நிகழ்ச்சியில் புதிய பாடலை வெளியிட்டான். அது முழுமையாக மாயாவுக்காகவும் அவர்களது காதலுக்காகவும் அமைந்தது. மாயா முன்னணி வரிசையில் நின்று அவனை கவனமாக கேட்டாள். பாடல் முடிந்ததும் அரவ் அவளை நோக்கி சிறிய சிரிப்புடன், "இது உனக்காக" என்றான். மாயாவின் மனதில் அதிர்ச்சி, மகிழ்ச்சி மற்றும் காதல் கலந்த உணர்வுகள் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டன. இருவரும் கண்ணை நெருங்கி பார்த்து அவர்களது இதயங்கள் ஒன்றாகச் சங்கமித்தன. ஒரு மாலை, நகரின் ஓரத்தில் அமைந்த சிறிய பூங்காவில் அரவ் மாயாவை அழைத்து சென்றான். அங்கே இருவரும் பூக்களின் மனம் மற்றும் நகரின் ஒளிகளில் மூழ்கினர். அரவ் மெதுவாக கூறினான், "நீ என் வாழ்க்கையின் ஒளி, என் கதை, என் இசை." மாயா அவனிடம் நிமிடங்கள் பார்வையில் பார்த்து தன் இதயத்தை திறந்தாள். அவர்கள் அருகிலிருந்த மேடையில் அமர்ந்து
மெதுவாக கைகளை நெருங்க வைத்தனர், மெல்லிய முத்தம் பரிமாறினர். இது அவர்களுக்கு முழுமையான காதல் உணர்வு, வெளிப்படையான அன்பு மற்றும் நம்பிக்கையை வழங்கியது. நாட்கள் சுருங்கிய போதும் அரவ் மற்றும் மாயாவின் உறவு ஒரு ஆழமான காதலாக மாறியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டால் சிரித்து பேசாமல் இருக்க முடியாது. கலை, இசை, நகர வாழ்க்கை ஆகியவற்றின் மீதான பகிர்வு அவர்கள் இடையிலான நெருக்கத்தை மேலும் வலுப்படுத்தியது. ஒரு நாள் மாயா தனது ஓவிய கான்வாஸ் மையத்தில் புதிய ஓவியங்களை வரையும்போது அரவ் தன் கீதங்களை வாசித்து அவளுக்கு ஆதரவு தந்தான். அவளது கண்களில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் களித்திருந்தது. அந்த நிமிடம் அவர்களுக்கு நம்மை ஒருங்கிணைக்கும் நேரம் போல இருந்தது. ஒரு மாலை அவர்கள் நகரத்தின் பழைய நூலகத்திற்கு சென்றனர். புனிதமான நூல்கள், நிம்மதியான இடம். தாமஸ் கண்ணில் தெரியும் அற்புதமான கலை அந்த இடத்தை அவர்களுக்கு ஒரு ரகசிய உலகமாக மாற்றியது. அரவ் மெதுவாக மாயாவை அணைத்து கொண்டு, நீ எப்போதும் எனது வாழ்வில் ஒரு புதுமை போல இருக்கிறாய் என்றான். மாயா சிரித்தாள். அவளது கண்களில் அந்த நேரத்தில் உணர்ச்சி, சிரிப்பு மற்றும் காதல் கலந்து இருந்தது. அவர்கள் அருகிலுள்ள சில்லறை சாலையில் கை சேர்த்து நடந்து சென்றனர். ஒரு வாரம் பிறகு மாயா அரவ் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். அவளது வீட்டின் முன்புறம் ரோஜா பூக்கள் நிறைந்திருந்தன. அரவ் அவளை பார்வையிட்ட போது, நீ எனது வாழ்க்கையின் நிறம் என்றான். மாயா அவன் மீது நம்பிக்கையுடன் சிரித்தாள். அவர்கள் அருகிலிருந்து மெதுவாக முத்தம் பரிமாறினர். இதுவே அவர்களது உறவின் உணர்ச்சி மற்றும் அன்பை மேலும் வலுப்படுத்தியது. நகரின் கூரைகளில் இருந்து இரவு ஒளிகளை பார்க்கும் அன்றாடம் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய பார்வை தரியது. ஒரு மாலை கூரையில் அமர்ந்தபோது அரவ் மெதுவாக கூறினான், நீ இல்லாவிட்டால் இந்த உலகம் வெறும்
பிரகாசித்து காற்றின் இசையோடு நிறைந்தது.